விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சுடர் எதற்காக வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அப்பப்போ ஸ்டோரி லைனை மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சுடரை பொறுத்த வரைக்கும் விஜயோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் ஏதாச்சும் கிடைக்கிறத சுருட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதன் பிறகு தான் கதிரேசன் அவங்க அப்பாவாக இருக்கிறாங்க, அவங்க கோடீஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இந்த சூழ்நிலையில் இப்போ கதிரேசனோட டெண்டர் 80 கோடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதிய திட்டங்கள் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. மனோகர் எங்கே போனாங்க, அன்னபூர்ணி பெரியம்மா எங்கே போனாங்க, வெண்பா எங்கே போனாங்க, அப்பப்போ அவங்க ஸ்டோரியில் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மனோகர் மல்லி 2 பேருக்கும் தான் இந்த சுடரோட விஷயங்கள் கொஞ்சம் தெரிய வருது. இருந்தாலுமே அவங்களால நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சுடரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. இப்போ ரகு கூட சேர்ந்து பிளான் போடுறாங்க. இப்போ வேற என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை, கதிரேசனை தான் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்கிறாங்க. அப்போ தான் சுடர் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கதிரேசனை கடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பயப்படவே மாட்டார். அவரை கடத்தினா நமக்கு என்ன கிடைக்க போகுது, அவர் பொண்ணு மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, அதனால் அவர் பொண்ணை கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுடர் திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நிஷாவை கடத்திடவா அப்படிங்கிற மாதிரி ரகு கேட்குறாங்க. நிஷாவை விட ரேணுகா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால என்னையே கடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் உடனே கடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே மல்லி ரேணுகா 2 பேரையுமே கடத்திடுறாங்க. கதிரேசன் இதை பார்க்கவுமே பதறி போய் இப்போ விஜய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயுமே பதறி போய் ஓடி வராங்க. நிச்சயமாக இவங்க 2 பேரையுமே காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த சுடர் யார் என்ன அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நிச்சயமாக சூப்பராக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ராஜி நிஷா 2 பேருமே சேர்ந்து கதிரேசனோட டெண்டர் விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் இந்த ஸ்டோரியில் என்ன முடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுமே தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.